நான் அஜித் ஃபேனு, அவங்க விஜய் ஃபேனு, 3 பேருமே விஜய் ஃபேனு. நான் மட்டும் தான் அஜித் ஃபேனு. ஆனால் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தலைனா யாருன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி ஓகேவா? நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த தெலுங்கு மூவிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல, தமிழில் இந்த மாதிரி அடி பொழந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படம் ஃபுல்லாக அடி பொழந்து எடுப்பாங்க. 4வது இது மூவியில் கதை உள்ளதாக இருக்குது. கதை ஓகே, ஏதோ அஜித் தலை வந்தார், பார்த்தாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. இத்தனை வருஷமாக நாங்கள் எங்கள் தலையை பார்க்க தான் வந்திருந்தோம், கதையை பார்க்க வந்திருந்தோம். செகண்ட் டைம் பார்க்குறது நல்லா இருக்குச்சு. போர் அடிக்காம போது எந்த லாகும் கிடையாது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குச்சு, நல்லா இருக்குது, பாருங்கள், சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நாங்களே செகண்ட் டைம் பார்க்குறோம், படம் சூப்பராக இருக்குது, போர் அடிக்கும். செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலு. தலையை இப்படி தான் பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம். பயங்கரமாக இருக்குது, வைப் தான் ப்ரோ. தொண்டை போயிடுச்சின்னு நினைக்கிறேன், எல்லோரும் கத்திட்டே இருக்கும். படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு ஓடுற வரைக்கும் தேட்டரை விட்டு ஒருத்தவங்க கூட எழுந்திரிக்கல. அதுதான் படத்தோட வெற்றி, வேற லெவல். அவங்க இப்படி தான் ப்ரோ சொல்லுவாங்க, வேற மாதிரி இருக்குது. நான் தலை ஃபேனே கிடையாது, ஆனால் படம் வேறு ரொம்ப வைப், வேறு வைப்பில் இருக்குது, சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேட்டர் மெட்டீரியல் யாரும் வந்து ஓடிடியில் பார்த்து ஏதோ டவுன்லோட் பண்ணலாம் பார்க்காதீங்க, படத்தை தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐயோயோ ப்ரோ, நான் வேற லெவல் ப்ரோ, ஒரு வேற லெவல் ப்ரோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, வேற மாதிரி நல்லா இருக்குங்க. தெரிச்சிட்டாங்க. ஆமாம் சார், செதுக்கிட்டார் அவர் வந்து அஜித்தை. தலை ஃபேன்னாங்க, உடம்பு முடியல இருந்தாலும் வந்து பார்த்துருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போ விடாமுயற்சி இப்படி தான் எதிர்பார்த்தோம். பட் அது ஓகே, ஆனால் இது வேறு லெவலுங்க அது. ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். என்ன சொல்கிறது, எல்லாரும் சிம்ரன், த்ரிஷா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அஜித் மேலே தான் ஃபுல் கவனம். அவர் மேலே கண்டிப்பாக எந்த மாதிரி வேணால் பண்ணுறோம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ரசிப்போம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபேன்ஸ் எல்லாம் விசில் பறந்து சான்ஸே இல்லாத ஒரு படம். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டருக்கு. படம் சூப்பராக இருக்குது, நல்லா பகல் எத்தனை நேரம் வேணும் பார்த்தாலும் போர் அடிக்காது, செம்மையாக இருக்கும். இதுதான் சூப்பர் சூப்பர். ஆமாம், இதேமாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர், செம்ம சூப்பராக இருக்குது படம். ஜாலியாக இருந்தது, தலை ஃபேன் தான், செம்ம ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக கடவுளே அஜித்தே தான். படம் சூப்பர் சார். இது வரைக்கும் நான் அஜித் படம் செகண்ட் டைம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படல. நான் இது செகண்ட் டைம் வந்து பார்க்கணும். ஒரு சீனும் அவ்வளோ சூப்பராக. டைரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா படம் எடுத்திருக்காரு, செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து அந்த சீட்டில் உட்காரவே விடல, எல்லாருமே அப்ளாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. படம் நல்லா, கதை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப எங்களால் உட்கார முடியல. நாங்கள் யாருமே அந்த அளவுக்கு கிளாப் பண்ணி படம் பார்க்குறவங்க கிடையாது. ஆனால் நாங்கள் கிளாப் பண்ணி அவ்வளோ படத்தை பார்க்குறோன்ற ஒரு சந்தோஷம். நான் வரும்போதே கேட்டுட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், திரும்பவும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டுன்னு. சீரியஸாக சூப்பராக செதுக்கியிருக்கார் படத்தை, ரொம்ப நல்லா இருக்குது, தெறிக்க விட்டுருக்காரு. கண்டிப்பாக அஜித் வந்து இதில் படத்தில் மாஸ் காட்டியிருக்காரு. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் பார்க்கல. எல்லா படத்துலேயும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இருப்பாங்க, இந்த படத்தில் மட்டும் பல மியூசிக் டைரக்டரு, ரெஃபரன்ஸு, பாட்டு, இதுதான் மெயினாக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போது இதில் கொஞ்சம் நல்லா கெத்தாக காமிச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப கூஃபியாக இருக்குது. ஆதிக்கு அந்த டேரக்டரே அப்படி தான், ரொம்ப கூஃபியாக தான் எடுப்பார் படத்தை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். ஓகேண்ணா, ஏதோ பார்க்கலாம், விடாமுயற்சிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. படம் பார்த்திங்கன்னா படம் இவ்வளோ தான், ஆனால் ரெஃபரன்ஸ் இவ்வளோ இருந்தது. ஸோ அஜித்துக்கு ஒரு நல்லா கதை இல்லை, நிஜமாக கதை ஓகே, ஏதோ ஒன்று இருந்தது. பட் ரெஃபரன்ஸ் இல்லைனா படம் அங்கே இல்லை. ரெஃபரன்ஸ் வச்சு ஏதோ படத்தை ஓட்டிட்டாப்பில். இப்போ நீங்கள் இவரோட படம் மூவி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது என்ன, ட்ரிபிள் ஏல யுவன் மியூசிக்கல்னா ஒன்றுமே இல்லை படத்தில். ரெண்டாவது வந்து பாக்யராஜ், அது வந்ததும் தெரில போனதும் தெரில. மூணாவது அண்ணன் வந்து மார்க் ஆண்டனியில் எஸ்ஜே சூர்யா. அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த படம் ஓடி இருக்குமா நீ சொல்லுகிறோம். அது 4வது இது மூவியில் கதை உள்ளதாக இருக்குது. கதை ஓகே, ஏதோ அஜித் தலை வந்தார், பார்த்தாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லைனா படம் எதுவுமே இல்லை. ஓகே, ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு நல்லா போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அது என்டர்டெயின்மெண்ட். பின்ன அஜித் கிட்ட வந்து நம்ம அதானே எதிர்பார்க்க முடியும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். விஜய் போயிட்டார், அரசியல் போயிட்டார்,
அதுக்கு அடுத்து யார் இருக்கா என்டர்டெய்னர் அஜித் தலை தான் இருக்கார், வேறு யாரும். ஸோ நல்ல மூவி தான், பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். நான் வந்து 3rd டைம் பார்க்குறேன். மூவியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் மார்க் ஆண்டனி பிடிச்சி இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா தாண்டா சினிமா அந்த மாதிரி ஒரு மூவி இருக்கும். நீங்கள் லாஜிக் இல்லை, இதில் வந்து நிறையா வந்து கதை இல்லை, பிரச்சனையே இல்லை. அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தலையை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வேதாளத்தில் ஊற்ற மாதிரி நக்கலாக வீரத்தில் பார்த்த மாதிரி மாசா அவர் நடை தான் கிண்டல் பண்ணாங்க. இந்த இதில் நடை தான் மாசே. மூவி வந்து டாப் நாச். ஃபேன் பாய்ஸுக்கு படம் ஃபுல்லாக பார்க்கலாம். கண்டிப்பாக அவருக்கு தான் செட்டே ஆகுது. இந்த ரொம்ப டைலாகு ரொம்ப பொறுமையாக சோஷியல் அதெல்லாம் இல்லை. படத்தில் அவர் நக்கலாக இருப்பார். அவரோட ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மாசான அப்படி இருக்கும், அவ்வளோதான். புளி சாங் வந்து மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னு சில சாங் சொல்லுவாங்கல்ல, கண்ணை பொண்ணா புளி அப்படி இருக்குது. நல்லா பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தால் குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுவும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் செட்டோட வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தெலுங்கு மூவிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கள்ல, தமிழ் இந்த மாதிரி அடி பொழந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படம் ஃபுல்லாக அடி பொழந்து எடுப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே பிரேக் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து சினிமானா இப்படி இருக்கணும், இதில் வந்து அட்மாஸ்பியர் சவுண்டு எப்படி இருக்கணும், வைப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படியே இல்லை. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும், ஜாலி பண்ணால் வந்து பார்த்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு போங்க, அவ்வளோதான். மாஸ் நல்லா இருக்குது, மாஸாக இருக்குது, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஃபேமிலி நல்லா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறதுனே ஆமாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. 2வது வாட்டி வந்து பார்க்குறேன் படத்தை, அந்த மாதிரி இருக்குது படம். ரிவ்யூலாம் இல்லை ப்ரோ, அஜித் தாங்க எல்லாமே. ரிவ்யூலாம் எதுவுமே இல்லை. அஜித்தை வந்து பாருங்கள். ஆமாம், அஜித்தை நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு. இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். தேட்டரில் வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ப்ரோ. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரோ, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் ப்ரோ. அது எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போவும் நான் என்ஜாய் பண்ணிட்டு அதே வைபோட பாரு, தொண்டை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. இல்லை இன்றைக்கி தான் வந்தேன், வெளியூரில் இருந்தேன், இன்றைக்கி தான் வந்தோம். நல்லா இருக்குது படம். ஆதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. தலை சூப்பர். இல்லை நம்ம அப்படி ஸ்க்ரீனை பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரீம் பை நல்லா கட் பண்ணியிருக்காங்க, சாங்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் பால்டபா சூப்பராக இருக்குது. எல்லாம் படம் சூப்பராக இருக்குது, நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் மாஸ், பக்கா. பழைய தலையை பார்க்குற மாதிரி இருக்கு. எக்ஸலண்ட். அந்த படம் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஃப்ளோவும் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது சார். டான்ஸ்லாம் ரொம்ப இல்லை வர முடியல. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க முடியாது. இது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க படம். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏகேவோட படம், அஜித்தோட படம். அஜித் படத்து மாதிரியே இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் படம், நல்லா இருக்கு. தொண்டை ஸ்டக் ஆயிடுச்சு ப்ளஸ். தலை வெறிய ஃபேன்லாம் இல்லை, கண்ணில் தண்ணி வராத குறை எனக்கு. சூப்பராக இருந்துச்சு. எப்படி வந்தது படம்? படம் சூப்பராக இருக்குங்க. இத்தனை வருஷமா நாங்கள் எங்கள் தலையை பார்க்க தான் வந்திருந்தோம், கதையை பார்க்க வந்திருந்தோம். தலை படம் வந்தாலே போதும். ஆமாம், தலையை பார்த்தா போதும். அதெல்லாம் தரிசனம் நினச்சிருக்கோம், இல்லைன்னா படம் நினச்சிருக்கேன். கதைலாம் வேணாம், தலையை பார்த்துட்டா போதும் எங்களுக்கு, வேறு எதுவும் வேணாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, அதனால படம் நல்லா இருக்கு. நான் அஜித் ஃபேனு, அவங்க விஜய் ஃபேனு, 3 பேருமே விஜய் ஃபேனு. நான் மட்டும் தான் அஜித் ஃபேனு. ஆனால் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தலைன்னா யாரும் தெரிஞ்சிருக்கு. எப்படி ஓகேவா? காட்டு. விடாமுயற்சி நல்லாவே இல்லை. அந்த படத்தில் அவன் அடிக்கவே இல்லை. எப்படி அடிக்கணும் காட்டு. ஓகே ஜி. பழைய எல்லா ரெஃபரன்ஸும் வந்துருக்கு சார். எல்லா அஜித் படத்தில் ஃபஸ்ட்லேருந்து தீனாலேருந்து எல்லாமே அமெரிக்கன்லேருந்து எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் செம்ம மாசிச்சு.
எல்லா இப்படி அஜித் சார் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஆனால் பழைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா சார். அவர் திருப்தி, அவர் டேரக்டருக்கு தான் ரொம்ப திருப்தி, எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. எங்கள் சார்பாக சொல்லிடுறோம் தேங்க்யூ. நல்லா இருக்கு, வாய்ஸ் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இவர் அதே ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. நல்லா இருக்கு. ரெண்டு ஸ்டோரியே ரெஃபரன்ஸ் தாங்க, இதில் வேறு எதுவுமே நல்லா இருக்கு. நாம் படம் சூப்பராக 1000 times பெட்டர் தான் விடாமுயற்சி. நல்ல முயற்சி இல்லை, நல்ல முயற்சி. அட்லீஸ்ட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாவது இருந்தது ஓரளவுக்கு. ஓகே, எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். ஓகே, லுக்கு சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு ப்ரைம் லுக்கில் பார்த்த மாதிரி இருந்தது. இப்படியே பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான்.